அதாவது இந்த T20 வேர்ல்ட் கப்ல இங்கிலாந்து டீம் இப்போ சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்கன்னா, அதுக்கான முக்கியமான காரணம் சாம் கரன் 2 மேட்சஸ்ல இங்கிலாந்து டீமை ஹியூமிலியேஷன்லேருந்து சேவ் பண்ணியிருக்காரு. நேபாளுக்கு அகைன்ஸ்டா 10 ரன் லாஸ்ட் ஓவர்ல தேவையா இருந்தப்போ, நேபாள் அங்கேருந்து மேட்சை லூஸ் பண்ணியிருப்பாங்க. 4 ரன் வித்தியாசத்துல இங்கிலாந்து டீம் அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. நேற்றுக்கு இட்டாலிக்கு அகைன்ஸ்டா இங்கிலாந்து மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச் இங்கிலாந்துக்கு ஒரு மஸ்ட் வின் கேமா இருந்துச்சு. ஸோ பெனல்டிமேட் ஓவர் 19th ஓவரை நம்ம சாம் கரன் வீசியிருப்பாரு. 30 ரன் தேவையா இருந்துச்சுங்க 2 ஓவரில். அந்த நேரத்தில் நம்ம சாம் கரன் பவுல் பண்ணப்போ அந்த இம்பார்ட்டன்ட் பேட்டர் ஸ்டூவர்ட்டோட விக்கெட் எடுத்து வெறும் 5 ரன் தான் கன்சீட் பண்ணியிருப்பாரு. ஸோ மேட்சுமே வந்து இங்கிலாந்து டீம் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருந்தாங்க. ஆப்வியஸாகவே இந்த 2 மேட்சஸ்லையுமே சாம் கரனோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப வைட்டலாக இருந்திருக்கு இங்கிலாந்து டீமுக்கு. கரண்டாக மார்க்கெட்டில் சாம் கரன் அளவுக்கு ஒரு வேல்யூபிளான ஆல்ரவுண்டர், ஒரு மேட்ச் வினர் வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை சிஎஸ்கே ரொம்ப அசால்ட்டாகவே ஆர்ஆருக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன் ரிட்டன் சஞ்சு சாம்சன் இப்போ கரண்டாக பெருசாக ரன்ஸ் அடிக்காத ஒரு பிளேயரை வேற வாங்கியிருக்காங்க. இந்த சிஎஸ்கே ஆர்ஆர் ட்ரேட்ல யார் வினர் அப்படிங்கிறது இன்னுமே நம்மளுக்கு தெரியல. ஆப்வியஸாக ஐபிஎல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்மளால கம்பேர் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு இந்த T20 வேர்ல்ட் கப்லாம் பார்க்கறப்போ அண்ட் இன்டர்நேஷனல் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா ஆப்வியஸாக ஆர்ஆர் தான் வந்து இந்த ட்ரேட்ல வின்னர்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ இந்த வீடியோவில் சாம் கரன் மாதிரி ஒரு பிளேயரை சிஎஸ்கே மிஸ் பண்ணுவாங்களா இந்த சீசன் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக பேசுவோம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான சிஎஸ்கே அண்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸுமே இருக்குது. அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்தியா அண்டர்-19 வேர்ல்ட் கப் வின்னிங் பிளேயர் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ஓப்பனர் வைபவ் சூரியவன்ஷி இந்த வருஷம் அவரோட கிளாஸ் 10 போர்டு எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ண போகிறது கிடையாது. அசியால்னோ சூரியவன்ஷியோட ஏஜ் வெறும் 14 தான். ஸோ இன்னும் ஸ்கூலே அவர் கம்ப்ளீட் பண்ணலை. இப்போ சூரியவன்ஷியோட கோச் மணிஷ் ஓஜா வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, சூரியவன்ஷி கரண்டாக வந்து ஹிஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த அப்கமிங் ஐபிஎல் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை வந்து ஒரு ப்ரீ சீசன் கேம்ப்காக வேற ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால ஹி ஒன்ட் பி கிவிங் த கிளாஸ் 10 எக்ஸாம்ஸ்னு இப்போ சொல்லியிருக்காரு. அண்ட் பெருசாக ஸ்டடீஸ்லையுமே அவரால் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நிறைய அண்டர்-19 வேர்ல்ட் கப் கமிட்மெண்ட்ஸ் அவருக்கு இருந்துச்சு. சிஎஸ்கேயோட கேம்ப் பற்றி ஒரு சின்னதாக அப்டேட் கொடுத்துருவோமா. ஸோ சிஎஸ்கே கேம்ப் வந்து February 20 ஆரம்பிக்க போகிறதா இப்போ ஒரு செய்தி பரவிட்டு வருது. அது நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம் தான். ஏன்னா இப்போதைக்கு எந்த ஒரு பிளேயருமே சிஎஸ்கேயோட கேம்ப் ஜாயின் பண்ணல எக்ஸப்ட் பிரசாந்த் வீர். அண்ட் ஃபிளெமிங்குமே சிஎஸ்கேயோட கேம்ப் ஜாயின் பண்ணிடாருப்பா அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு வருது இல்லையா. அதுவுமே நம்ப வேணாம். பிகாஸ் ஃபிளெமிங்லாம் வந்து லிட்டரலி லாஸ்ட் சீசன் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் ஐ திங்க் சிஎஸ்கேயோட கேம்பே ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஸோ லிட்டரலி 1 மந்த் இன்னும் ஐபிஎல் ஆரம்பிக்கிறது இருக்கிறப்போ அவர் அதுக்குள்ளெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ வெரிஃபைட் சோர்சஸ்லேருந்து நியூஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணிருங்க. T20 வேர்ல்ட் கப் இப்போ பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு. குரூப் பி எஸ்பெஷலி வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸ்ரீலங்கன் டீம் சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. 3 out of 3 வின் பண்ணியிருக்காங்க. அயர்லாந்து, ஒமான் அண்ட் நேற்றுக்கு ஆஸ்திரேலியாவை நொறுக்கிட்டாங்க. ஆஸ்திரேலியன் டீம் ப்ராப்ளி ஐசிசி ஈவெண்ட்ஸில் வந்து இவ்வளோ பூரா பர்ஃபார்ம் பண்ணி யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் கேம் தோத்துருப்பாங்க. நேற்றுக்கு அதுவும் 182 ரன்ஸ் ஆஸ்திரேலியா ஸ்கோர் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கன் டீம் T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியில் அவங்கள ஹையஸ்ட் டோட்டலை வந்து சேஸ் டவுன் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் டீமோட பவுலிங் அட்டாக் பற்றி கண்டிப்பாக பேசணும். எந்த ஒரு பவுலர் கிட்டயுமே அந்த ஃபயரோ இல்லை எனர்ஜியோ பார்க்க முடிய மாட்டேங்குது. நேத்தன் எல்லிஸ் அந்த முதல் கேம் அகேன்ஸ்ட் ஒமான் வந்து அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 4 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் அவர் ப்ளே பண்ண 2 மேட்சஸ் ஜிம்பாப்வே அண்ட் ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. பட் கம்பேரிட்டிவ்லி டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. இந்த வேர்ல்ட் கப்போட முதல் செஞ்சுரியுமே நேத்திக்கு மேட்ச்ல வந்திருக்கும். 10 நிசங்கா ஒரு பிரில்லியன் செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ 10 நிசங்கா ஸ்ரீலங்கா கிடைச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனர்ஸ் இன் ரீசென்ட் டைம்ஸ்னு கண்டிப்பாகவே சொல்லலாம். ஸோ டிசியுமே இந்த ஐபிஎல் 26 ஆக்ஷனில் 4 crores கொடுத்து அவரை பிக் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான ஓப்பனர்ஸ் ஐபிஎல் ஆக்ஷனில் அவைலபிளாக இருந்தப்போ டிசி ரொம்பவே ஹார்டாக வந்து நிசங்காக்கு போனாங்க. ஸோ இட் ஹஸ் பேட் ஆஃப்னு கண்டிப்பாகவே சொல்லலாம். நிசங்கா ஒரு வேல்யூபிள் அசெட்டாக டிசிக்கு கண்டிப்பாக இருப்பார். டிசி டெஃபினட்டாக ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஆஸ்திரேலியாவோட சூப்பர் 8 சான்சஸ் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. இன்னைக்கு 2வது மேட்சஸ் ஜிம்பாப்வே அண்ட் அயர்லாந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் தான் ஆஸ்திரேலியாவோட சூப்பர் 8 சான்சஸ் வந்து டிசைட் பண்ண போகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த மேட்ச் இன்கேஸ் ஜிம்பாப்வே வின் பண்ணாங்கன்னா ஸோ ஜிம்பாப்வே அண்ட் இந்தியா வந்து February 26 அன்னைக்கு நம்மள எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் சூப்பர் 8 மேட்சை ப்ளே பண்ணுவாங்க. ஸோ சூப்பர் 8க்கு ஜிம்பாப்வே குவாலிஃபை ஆகிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டான கேமை இன்கேஸ் ஜிம்பாப்வே லூஸ் பண்ணாங்கன்னா ஸ்டில் அவங்களுக்கு ஒரு பிரைட் சான்ஸ் இருக்கும். ஸோ ஜிம்பாப்வே வந்து ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக அவங்களோட லாஸ்ட் குரூப் ஸ்டேஜ் கேமை ப்ளே பண்ண போகிறாங்க. அந்த மேட்ச் இன்கேஸ் வின் பண்ணாங்கன்னா ஜிம்பாப்வே சூப்பர் 8க்கு முன்னேறுவாங்க. ஆஸ்திரேலியன் டீம் எலிமினேட் செய்யப்படுவாங்க. ஸ்ரீலங்கா இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக ஜிம்பாப்வேயால் பீட்லாம் பண்ண முடியாது. அதனால ஜிம்பாப்வே நாளைக்கு நடக்கிற மேட்சை கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகணும்னா ஸோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே நம்ம குரூப் ஏக்கு வந்தோம்னா இந்தியன் டீம் தான் இப்போதைக்கு அஃபிஷியலாக குவாலிஃபை ஆகிருக்கிற ஒரே டீம். நம்மளோட குரூப்பில் வந்து யூஎஸ்ஏ அண்ட் பாகிஸ்தான் ஸ்டில் ரேஸில் இருக்காங்க. பாகிஸ்தான் அவங்களுக்கு லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் இந்தியா ஒரு பிக் டிஃபீட்டை சந்திச்சிருப்பாங்க. இப்போ யூஎஸ்ஏ விட ஒரு பிலோ என்ஆர்ஆர் தான் பாகிஸ்தான் டீம் வச்சிருக்காங்க. யூஎஸ்ஏ அவங்களை 4 கேம்ஸுமே ப்ளே பண்ணி முடிச்சுட்டாங்க. 2 மேட்சஸை வின் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் டீம் வெறும் 3 மேட்சஸ் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் நமீபியா அவங்க வின் பண்ணால் மட்டும் போதும் அவங்க சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகிடுவாங்க. பை சான்ஸ் நமீபியா ஒரு அப்செட் கிரியேட் பண்ணி பாகிஸ்தான் அகேன்ஸ்டாக வின் பண்ணிட்டாங்கன்னா அப்போ யூஎஸ்ஏ செகண்ட் டீமாக குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ வந்து குரூப் ஏலேருந்து சூப்பர் 8க்கு முன்னேறுவாங்க. இட்டாலிக்கு அகேன்ஸ்டாக இங்கிலாந்து நேற்றுக்கு ப்ளே பண்ண மேட்ச்சில் ஜேமி ஓவர்டன்
கடைசி ஓவர் வீசியிருப்பார். 24 ரன் தேவையாக இருந்திருக்கும். நம்ம ஜேமி ஓவர்டன் எந்த ஒரு ரன்னும் கன்சீட் பண்ணாமல் 2 விக்கெட் எடுத்து ஒரு டபுள் விக்கெட் மெய்டனை பண்ணியிருப்பார். வேறு மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ 4 ஓவர்ஸில் 18 ரன் கன்சீட் பண்ணி 3 விக்கெட்டை வீழ்த்தியிருக்காரு. ஓவர்டனை மோர் ஆஃப் மிடில் அண்ட் டெத்தில் சிஎஸ்கே யூஸ் பண்ணாங்கன்னா அது சிஎஸ்கேக்கு நல்லது. லாஸ்ட் சீசன் என்ன பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ பவர் பிளேயில் ஒரு ஓவர் தாண்டறதுக்காகலாம் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜேமி ஓவர்டனை சிஎஸ்கே ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஹி கேன் டூ வண்டர்ஸ்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் ரீட்டைன் பண்ணதே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சிஎஸ்கே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் ஸ்டில் அவர் லாஸ்ட் சீசனில் கொடுத்த அந்த ஒரு சில கான்ட்ரிபியூஷன் வந்து சிஎஸ்கே நோட் பண்ணி அவரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஓவர்டனுக்குமே நம்ம கேம் டைம் கொடுக்கணும். அதிகமாக எலிஸ் மேலே நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால தான் வந்து ஜேமி ஓவர்டனை நிறைய ஃபேன்ஸ் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஓவர்டனுமே கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம நிறைய யூஸ் பண்ணணும். அப்படியே நம்ம சாம் கரனோட பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம்னா இந்த T20 வேர்ல்ட் கப்பில் ஆஸ் வி ஸ்போக் அவர் 2 முக்கியமான மேட்சஸில் வந்து விக்கெட்ஸ் எடுத்து டீமை வின் பண்ண வச்சிருக்காரு. எனக்கு சாம் கரன் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணப்போ ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு. பிகாஸ் சிஎஸ்கே பிபிகேஸ் அகேன்ஸ்டாக சேப்பாக்கில் ப்ளே பண்ண மேட்ச்சில் சாம் கரன் ஒரு 88 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி சாம் கரனால் எதுவும் பெருசாக பண்ண முடியல. பட் சாம் கரனுமே சிஎஸ்கே சரியாக யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். அவர் நம்பர் 3ல ப்ளே பண்ண வச்சிருப்பாங்க. சாம் கரன் யூஸ்வலாக வந்து நம்பர் 6 or 7 தான் இங்கிலாந்து டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் சிஎஸ்கேட டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனதுனால தான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. நம்பர் 3ல சாம் கரன், நம்பர் 4ல ஜடேஜா இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா. சாம் கரன் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் சாம் கரனை சிஎஸ்கே ஓப்பன்லாம் பண்ண வச்சு சக்ஸஸ் பார்த்துருக்காங்க. அதனால வந்து சிஎஸ்கே நம்பர் 3ல ட்ரை அவுட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ சாம் கரன் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டட் அவுட்கம் வராததுனால தான் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. பட் சாம் கரன் பத்திரனா அளவுக்கு ஒரு ஹை வேல்யூ பிளேயரும் கிடையாது. ஸோ பத்திரனா வந்து சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணதுலையாவது ஒரு வேல்யூபிள் ரீசன் இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸும் சரியில்லை, அவரோட வேல்யூமே அதிகமாக இருக்கிறப்போ சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் சாம் கரன் வந்து ஜஸ்ட் 2.4 crores தான் பர்ஸில் வந்து ஆக்கியூபை பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் சிஎஸ்கே மேபி இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமோ, இன்னொரு ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாமோ தான் எனக்கு தோணுது. அண்ட் ஐ ஃபீல் சிஎஸ்கே சஞ்சுக்காக டெஸ்பரேட்டாக இருந்ததுனால மட்டும்தான் சாம் கரன் மாதிரி ஒரு பிளேயரை ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இல்லைனா சாம் கரன் கண்டிப்பாக சிஎஸ்கேயோட ரிட்டென்ஷனில் இருந்திருப்பாரு. அண்ட் இஃப் யூ கைஸ் ரிமெம்பர் இந்த இனிஷியல் ட்ரேட் டாக்ஸ்லாம் வரப்போ சஞ்சு, ஜட்டு இந்த மாதிரி தான் ட்ரேட் டாக்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ 2 பிளேயர் சிஎஸ்கே கிட்ட போகிற மாதிரி எந்த ஒரு செய்தியும் வரல. லேட் ஆன் டிசி வந்து அந்த ட்ரேட் டாக்ல என்டர் ஆனதுக்கு அப்புறமா ஆர்ஆர் வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருப்பாங்க. அதாவது ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் எங்களுக்கு இன்னொரு அன்கேப் பிளேயருமே வேணும்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. ஆனால் டிசி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நாங்கள் எந்த ஒரு அன்கேப் பிளேயரும் கொடுக்கறதுல தயாராக இல்லப்பா அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் திரும்ப இந்த ட்ரேட் வந்து சிஎஸ்கே கிட்டேயே வந்துச்சு. அப்போ ஆர்ஆரோட ரெக்வஸ்ட் என்னவா இருந்துச்சுன்னா ஜட்டு அண்ட் இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயர் ப்ராபபிலி அது வந்து பிரவுஸாக இருக்கலாம்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் சிஎஸ்கே பிரவுஸ் கொடுக்கறதுல தயாராக இல்லாததுனால தான் சிஎஸ்கே வந்து ஃபைனலாக சாம் கரன் அண்ட் ஜட்டு இதுக்கு செட்டில் ஆகி அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம சஞ்சுக்கு டெஸ்பரேட்டாக இருந்தோம் அண்ட் ஆர்ஆர் அதை கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம கிட்ட இருந்து சாம் கரனை தட்டி பறிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. சிஎஸ்கேக்கு இருந்த அந்த ப்ரெஷர்னால தான் சாம் கரன் ட்ரேட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது எனக்கு இப்போ தான் லேட் ஆன் ரியலைஸ் ஆகிருக்கு. அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ், பை.